தமிழர் கூட்டம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழர் கூட்டம் வலையொலியில் ஆலங்குடி நாம் தமிழர் கட்சியினுடைய சட்டமன்ற வேட்பாளர் தம்பி ராஜாராம் அவர்கள் இணைந்துள்ளார்கள். அவரிடம் சில கேள்விகளை கேட்போம். ஐயா வணக்கம். ஐயா, உங்களை பற்றியான அறிமுகம். என்னுடைய பெயர் ராஜாராம். நான் ஆலங்குடி சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்கிறேன். அண்ணன் சீமான் அவர்கள் என்னை இந்த ஆலங்குடி தொகுதியின் வேட்பாளராக களமிறக்கிறார்கள். நான் அந்த பகுதி ஆலங்குடி தொகுதியில் உள்ள வடகாடு என்ற கிராமத்தை சேர்ந்தவன். என்னுடைய பள்ளி படிப்பை அரசு மேல்நிலைப்பள்ளி வடகாட்டில் முடித்துவிட்டு பிறகு பொறியியல் துறையில் பட்டப்படிப்பை முடித்துவிட்டு தற்போது தகவல் தொழில்நுட்பத்துறையில் சென்னையில் பணியாற்றி வருகிறேன். கடந்த 2017ஆம் ஆண்டு நாம் தமிழர் கட்சியில் என்னை இணைத்து கொண்ட நான் தற்பொழுது நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளராக நாம் தமிழர் கட்சியில் பயணித்து வருகிறேன். தற்போது ஆலங்குடி தொகுதியின் வேட்பாளராக அண்ணன் சீமான் அவர்கள் என்னை களமிறக்கியிருக்கிறார். இப்போ ஆலங்குடி சட்டமன்ற தொகுதியில் பிரதான பிரச்சனைகள் என்ன? நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் அதெல்லாம் எப்படி தீர்வு காண்பீர்கள் என்பதற்கான விளக்கம். சரிங்க. ஆலங்குடி தொகுதியில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்குங்க. முதல் கட்டமாக ஆலங்குடி தொகுதியில் ஆலங்குடி தொகுதி மண்ணுங்கிறது விவசாயம் சார்ந்த மண். அங்கே முக்கணிகளும் விளையக்கூடிய பகுதிகள் நிறையா இருக்குது. அப்படி பார்த்திங்கன்னா கீரமங்கலம், அந்த வடகாடு, மாங்காடு, அணவயல், நெடுவாசல், அதை சுற்றி உள்ள கிராமங்களான சேந்தன்குடி, நகரம், செரியலூர், மேற்பனைக்காடு, நெய்வத்திலி, பாண்டிக்குடி, மரமடக்கி, கொத்தமங்கலம், குளமங்கலம், திருநாளூர், இது மேற்கு வந்தீங்கன்னா கைகாட்டி, இப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆலங்குடி பக்கத்தில் வெண்ணால்குடி, கொத்தக்கோட்டை, வம்பன் நால் ரோடு, மாஞ்சான் விடுதி, திருவரங்குளம், வள்ளத்தராக்கோட்டை, கீழையூர், இப்படி பார்த்திங்கன்னா ஆலங்குடி தொகுதி முழுக்க உள்ள ஊர்களில் அதிகமாக மா, பலா, வாழை இந்த விவசாயங்கள் அதிகமாக நடக்குது. முக்கணிகளும் அங்கே அதிகமாக கிடைக்கிறதுனால விவசாயம் சார்ந்த பூமியாக தான் ஆலங்குடி தொகுதி இருக்குது. இங்கே வேறு எந்த பெரிய தொழிற்சாலைகள்னு ஒன்றும் ஆலங்குடி தொகுதியில் இல்லை. இங்கே உள்ள மக்கள், அங்கே உள்ள இளைஞர்கள் தங்களுக்கு தேவையான பொருளாதாரத்தை தேடி வெளியூர்களுக்கு தான் போகிறாங்க. இங்கே எதுவும் வேலை இல்லாதனால வெளியூர்களுக்கு போகிறாங்க. குறிப்பாக வெளிநாடுகளில் அதிகமான இளைஞர்கள் இப்போதைக்கு வாழ்ந்துட்டு வர்றாங்க. அதனால் இங்கே ஒன்றும் வேலை வாய்ப்பு இல்லை. நிலத்தடி நீரும் ரொம்ப இறங்கிருச்சு. ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா 50 அடி 100 அடியில் இருந்த நிலத்தடி நீர் இன்றைக்கி கிட்டத்தட்ட 800 அடி 1000 அடிக்கு போயிடுச்சு. ஆழ்துளை மோட்டார்கள் வச்சு தான் இப்போதைக்கு தண்ணி இறச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் 1000 அடியை தாண்டி இன்னமும் போகக்கூடிய ஒரு அபாயம் இருக்குது. அதனால் அந்த பகுதியில் நிலத்தடி நீரை உயர்த்தத்துக்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கணும். இதை தாண்டி அந்த பகுதியில் பெரிய தொழிற்சாலைகளோ வேலைவாய்ப்பு இல்லாதனால அங்கே விளையக்கூடிய காய்கறிகளான வாழை, மா, பலா, கத்தரி, வெண்டைக்காய், எலுமிச்சங்காய், இந்த மாதிரி காய்கறிகள் எல்லாம் அதை மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக மாற்றுறதுக்கு தேவையான நடவடிக்கைகள் எடுப்பேன். குறிப்பாக பலாப்பழம் இருக்குது பார்த்தீங்களா, பலாப்பழம் அங்கே அதிகமாக இருக்கிறதுனால இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் பன்ருட்டி, அப்புறம் இங்கே ஆலங்குடி இந்த பகுதியில் தான் பலாப்பழம் அதிகமாக இருக்குது. பன்ருட்டியை விட ஆலங்குடியில் அந்த பலாப்பழ சுவை நல்லா இருக்குன்னு பரவலாக பேச்சு இருக்குது. அதனால் நம்ம மண்ணில் என்ன விளையுதோ அதை வச்சு தொழிற்சாலையை ஏற்படுத்தலாம், மண் சார்ந்த தொழிற்சாலையை ஏற்படுத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறோம். அதன் அடிப்படையில் கீரமங்கலம் பகுதியில் அந்த பலாப்பழத்தை வைத்து மதிப்பு கூட்டப்பட்ட தொழிற்சாலையை உருவாக்கி அந்த பகுதியில் உள்ள இளைஞர்கள், பெண்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு திட்டம் நம்மக்கிட்ட இருக்குது. அதை எப்படி நம்ம செயல்படுத்துறது அப்படின்னா, அங்கங்கே விவசாயிகள்கிட்ட விளையுதில் பலாப்பழம் இது ஏதோ ஒரு வெளியூர்களுக்கு ஏற்றப்படுது. ஒரு நாளைக்கு 50 டன்லேருந்து 100 டன் இப்போதைக்கு ஏற்றுமதி செய்யப்படுது. வெளி மாநிலங்களான கர்நாடகா, கேரளா, அந்த பக்கம் மும்பை வரைக்கும் அதிகமாக போகுது. அதை நம்ம ஊர்லேயே இருந்து இதை நம்ம வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யவோ இல்லை மதிப்பு கூட்டப்பட்டு இந்த நம்ம ஏற்றுமதி செஞ்சோம்னா விவசாயிகளுக்கு ஒரு நியாயமான விலை, அதிகபட்சமான விலை கிடைக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம அந்த தொழிற்சாலை ஏற்படுத்தலான்னு இருக்கோம். இப்போ ஏற்கனவே விவசாயிகள் அந்த மரங்கள் இருக்குல்ல, ஒரு 50 டன்ல 100 டன் வருது. இதை அதிகப்படுத்தணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, அரசாங்க நிலம் அங்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 7000 ஏக்கரில் தைல மரக்காடுகள் ஆலங்குடி தொகுதியில் இருக்குது. அந்த 7000 ஏக்கர் தைல மர காடுகளை நம்ம அழிச்சிட்டு அதுக்கு அந்தந்த பகுதி சார்ந்த அந்த மண் சார்ந்த மரங்களை வைக்கணும். அதில் குறிப்பாக நீங்கள் அந்த கிழக்கு பகுதியில் பலாப்பழம் அதிகமாக விளையிறதுனால அந்த பகுதியில் முழுக்க அரசாங்க இடத்துலலாம் பலாமரத்தை வச்சு அந்த பலாமரத்தை அதன் மூலமாக காய்க்கக்கூடிய காய்களை அந்த பகுதியில் உள்ள தொழிற்சாலையிலேயே நம்ம
வந்து மதிப்பு கூட்டப்படுற மாதிரி நம்ம கொடுத்தோம்னா ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்க முடியும் அப்படிங்கிற நம்புகிறோம். அதுவும் இல்லாமல் இந்த 7,000 ஏக்கரில் உள்ள அந்த இடத்த வந்து பலாப்பழம் மட்டும் இல்லாமல் மாமரம் வைக்க போகிறோம், அந்த மண் சார்ந்த முந்திரி மரம் வைக்க போகிறோம், இடையில வந்து இந்த ஆடு மாடு கோழி வளர்ப்பு அதுக்கான பண்ணைகளை வைக்க போகிறோம். இப்போது நீங்கள் ஒரு சராசரியாக பார்த்தீங்கன்னா அந்த 7,000 ஏக்கரில் ஒரு ஏக்கருக்கு ஒரு குடும்பத்துக்கு நம்ம வேலை வாய்ப்பு கொடுக்குறோம்னா கிட்டத்தட்ட 7,000 குடும்பங்களுக்கு நம்மளால் குறைஞ்சபட்சம் வேலை வாய்ப்பு உருவாக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. இது வந்து வேளாண் சார்ந்த நம்ம வேலையை கொடுக்கலாம். அதை தவிர இங்கே ஆடு மாடு கோழி இது எல்லாத்துக்கும் தனித்தனி பண்ணைகள் வச்சு அதனை பராமரிக்கவும் அதிலிருந்து வரக்கூடிய பாலாடை கட்டி கோழிக்கறி ஆட்டுக்கறி இதெல்லாம் வந்து சந்தைப்படுத்துறது மூலமாக இன்னும் பல ஆயிரம் இளைஞர்களுக்கும் படித்தவர்களுக்கும் படிக்காதவர்களுக்கும் நம்மளால் வேலைவாய்ப்பு உருவாக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. இதெல்லாம் தான் பிரதான பிரச்சனை. ஒன்று நிலத்தடி நீர்மட்டம். இந்த தைல மரக்காடுகள்னால நிலத்தடி நீர் மட்டம் வெகுவாக குறைஞ்சிருச்சு. தைல மரக்காடுகளை அழிக்கணும். அங்கே உள்ள ஏரி குளங்கள் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான ஏரி குளங்கள், ஊராட்சி ஒன்றியங்களுக்கு சொந்தமான ஏரி குளங்கள் இதையெல்லாம் வந்து தூர்வாரணும். ஏற்கனவே தூர்வாரப்படாமல் இருக்குது. 1-2 இடங்களில் தூர்வாரன மாதிரி அப்படி ஏற்கனவே உள்ள திராவிட கட்சிகள் சும்மா காட்சிப்படுத்திருக்கிறாங்களே ஒழிய அதை முழு மனதோட தூர்வாரப்படலை. அதனால் அதையெல்லாம் தூர்வாரிட்டு அதுக்கு வரக்கூடிய வரத்து வாரைகள் அதை எல்லாத்தையும் செப் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த தண்ணியை வந்து குளங்களில் நிரப்பி வைக்கிற மூலமாக 365 நாட்களும் இருக்கிற ஏரி கண்மாய்களில் தண்ணி தேங்குச்சுனா தான் நிலத்தடி நீர் மட்டம் உயரும். இது வந்து அடிப்படையான ஒரு அறிவியல். அதனால் அதை நம்ம உறுதிப்படுத்தணும். அதுவும் இல்லாமல் இந்த தைல மரக்காடுகள் ஆற்றுறது மூலமாக அகற்றிட்டு இப்போ அங்கங்கே பனை மரங்கள் நம்ம நடனுங்கிற திட்டம் இருக்குது. அண்ணன் வந்து 1 கோடி பனைத்திட்டம் வச்சுருக்கிறாங்க. அந்த திட்டத்தின் கீழே லட்சக்கணக்கான பனை மரங்கள் நம்ம வைக்கும்போது என்ன ஆகும்னா நிலத்தடி நீரை வந்து நம்மளால் மேற்கொண்டு கீழே போகாமல் நம்மளால் காக்க முடியும். மழைக்காலங்களில் தண்ணியை சேகரிக்கிறது மூலமாக நிலத்தடி நீரை வெகுவாக நம்மளால் ஏற்ற முடியுங்கிற நம்பிக்கை இருக்குது. ஆளுடைய தற்போது சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சருமான ஐயா மெய்யநாதன் அவர்கள் பல திட்டங்களை அறிவித்திருக்கிறாரு. ஆமாங்க, அதெல்லாம் நிறைவேற்றிருக்காருங்க ஐயா. இல்லை அறிவிச்சிருக்கிறாருங்கய்யா. இது வரைக்கும் நிறைவேற்றின மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அவர் வந்து சும்மா சாதாரண ஒரு ஊராட்சி ஒன்றியத்தில் கவுன்சிலராக இருப்பார் இல்லையா, கவுன்சிலர், ஊராட்சி மன்ற தலைவர், மாவட்ட கவுன்சிலர், இவங்கெல்லாம் என்ன செயல்படுத்துகிறாங்களோ அதை மட்டும்தான் ஐயா செயல்படுத்தியிருக்க மாதிரி தெரியுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோடு போட்டேன் பாரு, சாலை போட்டிருக்கேன் பாரு. அவங்க கட்சிக்காரங்கன்னா அமைச்சர் அதை பண்ணுறான்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. சாலை போட்டுறத சொல்லுவாங்க, தண்ணி டேங்க் கட்டிக்கிறத சொல்லுவாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை தான் சொல்கிறாங்களே ஒழிய ஒரு தொழில் சார்ந்து என்ன கொண்டு வந்தார், இங்கே வேலைவாய்ப்பு பண்ண உருவாக்கினார் அப்படிங்கிறது மாதிரிலாம் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்போ ஐயா வந்து நிறையா திட்டங்களை அறிவித்தார். போன 2021 சட்டமன்றத்தில் நிற்கும்போது நிறையா திட்டங்களை அறிவித்தார். குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பகுதியும் அவருக்கு ரொம்ப கணக்கு பண்ணுவார். எப்படின்னா ஒவ்வொரு பகுதியும் நம்ம கவர் பண்ணணும், அந்தந்த பகுதி மக்கள்கிட்ட வாக்கு வாங்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் நிறையா திட்டங்கள் கொண்டு வரார். அதை படி பார்த்தீங்கன்னா கீரமங்கலத்தை தலைமையிடமாக கொண்டு ஒரு ஊராட்சி ஒன்றியம் அமைப்பேன் அப்படின்னு சொன்னார். அந்த கீரமங்கலத்தை ஒரு தாலுகாவும் மாற்றுவேன் அப்படின்னாரு. கீரமங்கலத்தில் இந்த காய்கறியெல்லாம் அதிகமாக விளையுதுங்க இல்லையா, இந்த நான் சொன்னேன்ல பலாப்பழம், வாழை, இந்த மாதிரி எலுமிச்சை, இது மாதிரி காய்கறியெல்லாம் அதிகமாக விளையிறதுனால அங்கேருந்து அதை ஏற்றுமதி செய்கிற அளவுக்கான ஒரு ஏற்றுமதி நிறுவனத்தை கொண்டு வருவேன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் பார்த்தீங்கன்னா கொத்தமங்கலம் இருக்குது பார்த்தீங்களா. கொத்தமங்கலங்கிறது தமிழ்நாட்டிலே உள்ள பெரிய கிராமங்களில் ஒரு முக்கியமான கிராமம். அது 8000 வாக்குகளுக்கு மேலே உள்ள ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் வந்து அதை வந்து தனி ஊராட்சி ஒன்றியம், அங்கே போனால் அங்கே தனி ஊராட்சி ஒன்றியமாக மாற்றுவேன் பாரு, அதை வந்து பேரூராட்சியாக தரம் உயர்த்துவேன் பாரு. அது மாதிரி ஆலங்குடி பேரூராட்சி இருக்குங்களா, ஆலங்குடி பேரூராட்சி அதை வந்து நகராட்சியாக தரம் உயர்த்துறேன் அப்படின்னாரு. ஆலங்குடியில் புறவழிச்சாலை அமைக்கிறேன் அப்படின்னாரு. அப்புறம் இந்த பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான ஏரி குளங்கள், இந்த ஊராட்சி ஒன்றியத்துக்கு சொந்தமான ஏரி குளங்கள் இதையெல்லாம் வந்து தூர் வாரிட்டு அதுக்கு வந்து இந்த வரத்து வாரியெல்லாம் சரி பண்ணி செப்பனிட்டு மக்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னாரு. குறிப்பாக அந்த தைல மர காடுகள் பார்த்தீங்களா, 7000 ஏக்கர் உள்ள தைல மர காடுகளை அகற்றி வந்து அதெல்லாம் காப்பு காடாக மாற்றுவேன் அப்படின்னாரு. சொல்லப்போனால் அவரோட சொந்த ஊரான மரமடைக்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மரமடைக்கில் கூட அவர் வந்து தைல மர காடை அகற்றலை. சொந்த ஊர் மக்களுக்கு கூட ஒரு நல்லது பண்ணிடணும் அப்படின்னு நம்ம நினைக்கல. அது அவருடைய மாமனார் ஊர் பக்கத்தில் சிட்டங்காடுங்கிற ஊர், அந்த சிட்டங்காட்டில் கூட அகற்றலை. சொந்த ஊர்லேயே அகற்றாதவர் அந்த ஆலங்குடி தொகுதி முழுக்க எப்படி அகற்றுவார்? இவ்வளவுக்கும் அவர் வந்து 3 ஆண்டுகள் அவர் வந்து வெற்றி பெற்ற 3 ஆண்டுகள் வந்து சுற்றுச்சூழல் துறை அமைச்சராக இருந்தார். சுற்றுச்சூழல் துறை அமைச்சராக இருந்து சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிக்கும் இந்த தைல மர காடுகளை அகற்றலைன்னா வேறு எந்த துறைக்கு வந்து அவர் அகற்றுவார் நீங்கள் நினைக்கிறீங்க?
அதுக்கு வாய்ப்பே இல்லை. இது மாதிரி எண்ணற்ற வாக்குறுதிகளை சொல்லி மக்களை வந்து ஏமாற்றி தான் வாக்கு பெற்றிருக்காரு. இது வந்து மக்கள்கிட்ட நல்ல வாக்குறுதி அப்படின்னு. இதை தாண்டி இன்னொன்று சொல்லியிருக்காரு, இந்த நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துவேன், அதுக்கு என்ன பண்ணுவேன்னா இந்த காவிரி குண்டாறு இந்த திட்டத்தை வந்து இணைச்சி இதை வந்து செயல்படுத்தி தொகுதி முழுக்க உள்ள எல்லா இடத்துலையும் வந்து இதை கொண்டு போயிட்டு நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துவேன் அப்படின்னாரு. பொதுவாக அதுக்கு ஒரு கேள்வி நான் கேட்குறேன், அண்ணன் மெயினாக நேரடியாக கேட்குறேன், இதை எப்படி நீங்கள் செயல்படுத்துவீங்க? இது வந்து ஒரு தமிழக அரசு செயல்படுத்தக்கூடிய ஒரு திட்டம். காவிரி குண்டாறு இணைப்பு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பண்ண முடியுமா? முதல்ல அந்த கேள்வி அந்த புரிதல் ஐயாவுக்கு இருக்குதான்னு எனக்கு தெரியலை. ஏன்னா இது 1958 அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த ஐயா நம்மளுடைய பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் வந்து அன்னைக்கு இந்த திட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கே அடிக்கல் நாட்டினார். 189 கோடி நினைக்கிறேன், 189 கோடி செலவில் அன்னைக்கே அடிக்கல் நாட்டினார். ஆனால் அது செயல்படுத்துறது நிறையா சிக்கல் இருக்குது. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா கரூரில் இருக்குது, கரூர் மாவட்டம் இருக்குது பார்த்தீங்களா, மாயனூருங்கிற டேம், அந்த அணையிலிருந்து தண்ணியை கொண்டு வரணும்னா அது எந்தெந்த தொகுதி வரும்? அது கிருஷ்ணராயபுரம் தொகுதி. அதை தாண்டி நீங்கள் குளித்தலை தொகுதி இருக்குது, குளித்தலை தொகுதி தாண்டி திருச்சியில் திருவரங்கம் தொகுதி இருக்குது, புதுக்கோட்டையில் விராலிமலை தொகுதி இருக்குது, கந்தரக்கோட்டை தொகுதி, புதுக்கோட்டை தொகுதி, இது தாண்டி தான் ஆலங்குடி தொகுதி வரணும். இத்தனை இடங்களை அந்த 6 கடந்து ஆலங்குடி தொகுதிக்கு வரணும். இது இவர் எப்படி செயல்படுத்துவார்? ஏதோ அந்த தொகுதியில் உள்ள பிரச்சனைனா இவர் செயல்படுத்த முடியும். அப்போது இத்தனை இடங்களை கைப்பற்றணும், மக்கள்கிட்ட உறவுகள்கிட்ட அங்கே உள்ள மக்கள்கிட்ட பேசி அந்த இடங்களை வந்து அரசாங்கம் எடுத்து அதை செயல்படுத்தணும்னா பல ஆண்டுகள் ஆகும். அதுக்கு அப்போ 1958 போனதே கைவிட்டாங்க. மறுபடியும் இப்போ கடந்த அதிமுக ஆட்சியில் வந்து அதுக்கு அடிக்கல் நாட்டி இப்போ வேலை நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் உடனே செயல்படுத்த முடியாது. அதுக்கு எத்தனை ஆண்டு ஆகும் நமக்கே தெரியாது. சும்மா இவர் அடிச்சு விட்டு போகிறது, ஒரு வாக்குறுதியை கொடுக்குறேன் மக்கள்கிட்ட கொடுக்குறேன்னு அடிச்சு விட்டு போகிறது. அப்புறம் இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பை உருவாக்குவேன் அப்படின்னாரு. எப்படின்னா அந்தந்த பகுதியில் அந்த ஆலங்குடி பகுதியில் வந்து ஒரு வேலைவாய்ப்பு பயிற்சி மையத்தை உருவாக்குவேன், அதில் குரூப் 1 குரூப் 2 தேர்வெல்லாம் அவங்களுக்கு வந்து பயிற்சியை கொடுத்து அதை வந்து அவங்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்குவேன் அப்படின்னாரு. இருக்கிற இடங்களில் எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அந்த இடத்துலலாம் வந்து தொழிற்சாலை கொண்டு வருவேன், சின்ன சின்ன தொழிற்சாலை கொண்டு வந்து அங்கங்கே வேலை வாய்ப்பு உருவாக்குவேன் அப்படின்லாம் இதெல்லாம் சொன்னார். அப்புறம் வம்பனுங்கிற ஒரு பகுதி இருக்குது, அந்த வம்பனுங்கிற பகுதியில் வந்து வேளாண் கல்லூரி கொண்டு வருவேன் அப்படின்னாரு. சிப்காட் தொழிற்சாலை கொண்டு வருவேன். இப்போ என்னென்னா அந்த பகுதியில் உள்ள மக்களை கவர் பண்ணணும், அதுக்காக அதை சொல்கிறது. அப்புறம் அந்த ஆவணத்தங்கோட்டைன்னு ஒரு பகுதி இருக்குது, அந்த ஆவணத்தங்கோட்டையில் பட்டய படிப்புக்கான கல்லூரி, அதாவது ஐடிஐ கொண்டு வருவேன் அப்படின்னாரு. இதில் எதையாவது செயல்படுத்திருக்கான்னு சொல்லுங்கள் பாப்பா. அமைச்சர்கிட்ட நேரடியாக கேட்குறேன். அமைச்சர் அண்ணன் மெய்யநாதன் அவர்கள் வந்து இதில் எதையாச்சும் ஒரு திட்டத்தை செயல்படுத்தினு சொல்லுங்கள் பார்ப்போம். எதையுமே பண்ணலை. அண்ணன் வந்து வாக்குறுதியாக கொடுத்துட்டு போயிட்டார், மக்களை ஏமாற்றிட்டார். இதை தாண்டி இன்னொன்று உங்களை சொல்கிறேன். அதாவது இவர் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது மக்கள் எங்கெங்கெல்லாம் இந்த டாஸ்மாக் எடுத்து போராடினாங்களோ அங்கெல்லாம் அண்ணன் போனார், மக்களோட நின்னார். ஏன்னா அது எதிர்கட்சி, திமுக எதிர்கட்சி. அன்னைக்கு வந்து அந்த மக்களோட போராடி அந்த டாஸ்மாக் கடைகளெல்லாம் அங்கேருந்து அகற்றதுக்கு இவர் முக்கியமான காரணமாக இருந்தார். மக்கள் பார்த்தாங்க, ஐயோ மக்களோட சேர்ந்து போராடும்போது அவர் வந்து ஒரு பெரிய புனிதராக தானே பார்ப்பாங்க. அதன் அடிப்படையில் அந்த நமக்கான ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தான் இவர் தான், இனிமேல் இவர் நம்ம அடுத்ததையும் ஜெயிக்க வைக்கணுங்கிற முடிவு பண்ணிட்டாங்க. அதே மாதிரி அடுத்த தேர்தலையும் அவரை ஜெயிக்க வச்சாங்க. இப்போ கொத்தமுகத்தில் அது மாதிரி நடந்துச்சு. அது மாதிரி புல்லான்வெடி போன்ற கிராமங்களில் இவரே போயிட்டு மக்களோட போராடி மதுக்கடைகள்லாம் அகற்றினார். அப்புறம் அவங்கள மறுபடியும் 2021 தேர்தலில் அவங்க ஜெயிக்க வச்சுட்டாங்க. எல்லோரும் சேர்ந்து அவர் வெற்றி பெற வச்சுட்டாங்க. வெற்றி பெற்று வந்தவுடனே அமைச்சராக ஆகிட்டார். இப்போ என்ன பண்ணுறாருன்னா அவருடைய ஆதரவாளர்கள் இந்த கொத்தமங்கலத்தில் புல்லான்வெடியில் இங்கெல்லாம் அவரோட ஆதரவாளரை வச்சு மதுக்கடைகளை திரும்ப திறந்துட்டாங்க. இப்போ மக்கள் அங்கே போராடுறாங்க. அப்போது மக்கள் போராடினாங்க, மக்கள் போராட்டம் எப்போதுமே உண்டு. ஆனால் அங்கே உள்ள சட்டமன்ற உறுப்பினர் இப்போ அமைச்சராக இருக்காரு, இவர் வந்து என்னன்னு கூட கேட்கல. பக்கத்து ஊர் தான், கொத்தமங்கலத்தில் போராடிட்டு இருக்காங்க, பக்கத்து ஊர் மரமடைக்கு கேட்காம தெரியாமல் இருக்கும், என்னன்னு பார்க்கல. கடைசியாக செயல்படுத்திட்டாங்க, மதுக்கடையெல்லாம் திறந்துட்டாங்க. இப்போ தான் மக்களுக்கு புரியுது. நமக்கு ஏற்கனவே தெரியும் இவங்கெல்லாம் நடிக்கிறாங்க, இவங்க உறுதியாக எதிர்கட்சியாக இருக்கும்போது மனித புனிதர்களாக மாறிடுவாங்க, ஆளுங்கட்சியாக மாறும்போது மறுபடியும் அவங்களுடைய அனைத்து அயோக்கியத்தனத்தையும் கட்டவிழ்த்து விடுவார்கள். இது திமுக அதிமுக 2 பேருக்குமே பொருந்துறது தான் இது வந்து. அதே போல் இவர் வந்து பண்ணிட்டார். இப்போ மக்கள் மத்தியில் பெரிய வெறுப்பை சம்பாதிச்சிருக்கிறார். போராட்டங்கள்லாம் நம்ம பார்க்க முடியுது. உறுதியாக இந்த களம் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு சாதகமான களமாக இருக்குது. உறுதியாக நம்ம வெல்லுவோம் நாம் தமிழர் கட்சி. மகிழ்ச்சிங்க. எப்படின்னா அவர் அமைச்சர் மெய்யநாதன் முதலமைச்சர் வெளியே அப்படி தான் அமைச்சர் இருக்க முடியும். எப்படின்னா முதலமைச்சர் பொய், பொய் உண்மைதான், அது அமைச்சரும் பொய். அதான் அது திராவிடங்கள் வந்து வரிசையா பொய்யை சொல்லி இந்த நாட்டை ஏமாத்தின காலம் மாறப்போகுதுன்னு சொல்றீங்க. உண்மைதான். அந்த அகப்பையில் இருந்தால் தானே ஆப்பையில் வரும்.
அப்போ அங்கேயே இல்லை. அவங்க ஏற்கனவே அவங்களோட கொள்கையே அப்படி தான், வாக்குறுதிகள் மட்டும் தான் கொடுப்பாங்க. திமுகவின் தேர்தல் அறிக்கையிலே பல வாக்குறுதி, அதில் வந்து கீரமங்கலத்தில் நறுமண தொழிற்சாலை உருவாக்க வேணும் ஐயா ஸ்டாலின் சொன்ன வாக்குறுதியே இருக்குது. எதையுமே செயல்படுத்தலை, தலைமையும் செயல்படுத்தலை, இங்கே உள்ள ஒரு அமைச்சராக உள்ளவரும் அதை செயல்படுத்தலை. அப்படியே தான் இருக்குது. மக்களோட நிலைமை அதே நிலைமை தான் தொடருது. மக்கள் புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, திராவிடம் என்பது பொய் சொல்கிற ஒரு கூட்டம், நாம் தமிழர் என்பது உண்மையாக செயல்படுத்துகிற கூட்டம். அதனால நாம் தமிழர் கட்சிக்கு மக்கள் வந்து வாக்களிக்கணும், அந்த சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கணுங்கிறது தான் தமிழர் கூட்டத்தினுடைய அந்த கேள்வி நேரத்தில் இருக்கிற விஷயங்கள். நீங்கள் சொன்ன இதெல்லாம் வந்து மக்கள் தெளிவாக புரிந்து கொள்வாங்கன்னு நம்ம நம்புகிறோம். அடுத்து, சட்டமன்ற உறுப்பினராக நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டால் இந்த தொகுதியை எப்படி முன்னேற்றுவீங்க அப்படிங்கிறதுக்கான திட்டங்கள் என்ன? அதாவதுங்க ஐயா, பொதுவாக தொழிற்சாலைகள் கொண்டு வரணும். தொழிற்சாலைகள் கொண்டு வந்து அந்த பகுதி இளைஞர்கள் வெளிநாட்டுக்கு போகிறாங்க பார்த்தீங்களா, வெளிநாட்டில் என்னென்னா பெரிய படித்த இளைஞர்கள் லட்சக்கணக்கான சம்பளத்துக்கு போகிறவங்கெல்லாம் குறைவு. நீங்கள் 20,000 30,000 இந்த அரபு நாடுகளுக்கு போகிறாங்க, அவ்வளோதான் சம்பளம். 30,000 40,000 இந்த மாதிரி வேலைகளுக்கு வந்து அங்கே பணியாட்களில் தான் போகிறாங்க. இப்போ அந்த சம்பளத்தை நம்மளால் கொடுக்க முடியும். ஒரு அரசாங்கம் நினச்சா 30,000 சம்பளத்தை உறுதியாக கொடுக்க முடியும். அப்போ அந்த மாதிரி வேலை வாய்ப்பை உருவாக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ பகுதி சார்ந்த தொழிற்சாலை, இப்போ நான் சொன்னேன் ஏற்கனவே கீரமங்கலத்தில் இந்த பலாப்பழம் சார்ந்து பலாப்பழம் சம்பந்தமாக மதிப்பு கூட்டப்பட்ட தொழிற்சாலை கொண்டு வந்து பல நாடுகளுக்கு அதை சந்தைப்படுத்தி அதன் மூலமாக தமிழக அரசுக்கும் வந்து நம்ம வருமானத்தை ஈட்டி தர முடியும், அந்த பகுதி இளைஞர்களுக்கும் வேலைவாய்ப்பு உருவாக்க முடியும். அது ஒன்று. அது கீரமங்கலம் பகுதியில் நம்ம பண்ணிட போகிறோம். அது தவிர ஆலங்குடி பேரூராட்சியில் பார்த்திங்கன்னா அங்கே வந்து இந்த நிலக்கடலை அதிகமாக சந்தைப்படுத்துகிறாங்க. அந்த நிலக்கடலை அது மாதிரி எண்ணெய் வித்து பொருட்கள் இருக்குது பார்த்திங்களா, தேங்காய், நிலக்கடலை, எள்ளு, இது போன்ற அனைத்தையும் விளைவிக்கிற அந்த விவசாயிகளுக்கு அவங்கள ஊக்கம் பண்ணி இன்னும் அதிகமாக விளைய வச்சு அங்கே வந்து தொழிற்சாலையை உருவாக்கி, எண்ணெய் ஆற்ற தொழிற்சாலையை உருவாக்கி, அந்த எண்ணெய் வந்து இந்த செக்கு எண்ணெய்னு சொல்லுவாங்களா, அதை வந்து பெரிய நிறுவனமாக கொண்டு வந்து தமிழ்நாடு முழுக்க மட்டும் இல்லாமல் அனைத்து மாநிலங்களுக்கும் ஏற்றுமதி செய்கிற அளவுக்கான ஒரு தொழிற்சாலையை உருவாக்கி அங்கே உள்ள ஆயிரக்கணக்கான இளைஞர்கள், படித்தவர்கள் படிக்காதவர்கள் அனைவருக்கும் வேலைவாய்ப்பை உருவாக்க முடியும். இந்த 7,000 ஏக்கர் தைல மர காடுகள் மட்டும் அகற்றினாலே இதில் வந்து நிறையா வேளாண் சம்பந்தமாக அண்ணன் முன்வைக்கக்கூடிய அந்த வேளாண் சம்பந்தமான வேலைவாய்ப்பை நம்மளால் உருவாக்க முடியும். பலாமரம், மாமரம், இது அந்த பகுதி சார்ந்த மரங்களை வைத்து வேலைவாய்ப்பு உருவாக்க முடியும். இடையில கோழிப்பண்ணை, மாட்டுப்பண்ணை, ஆட்டுப்பண்ணை, இது மாதிரிலாம் வச்சு அதை வளர்ப்பதன் மூலமாகவும் பொருளாதாரத்தை ஈட்ட முடியும், வேலைவாய்ப்பையும் உருவாக்க முடியும். இந்த மாதிரி ஒரு திட்டம் இருக்குது. 5 இடங்களில் ஆலங்குடி தொகுதியில் 5 இடங்கள், எந்த இடத்துலேருந்து அவங்க அந்த பயிற்சி மையத்துக்கு போனாலும் ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்திலே போயிடலாம். அந்த மாதிரி 5 இடங்களில் பயிற்சி மையத்தை உருவாக்குவேன். அந்த பயிற்சி மையங்கள் மூலமாக அவங்க அந்த பகுதி இளைஞர்கள் வந்து பயிற்சி பெற்று குரூப் 1 குரூப் 2 இந்த மாதிரி தேர்வுகளுக்கு தன்னை தயார்படுத்தி கொள்கிற அளவுக்கான பயிற்சி மையங்களுக்கு உருவாக்குவேன். குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசர்குளம், அதோட ஆலங்குடி தொகுதியினுடைய கிழக்கு பகுதியான அரசர்குளம், கீரமங்கலம், அப்புறம் ஆலங்குடி, இடமில் அமைச்சரோட சொந்த ஊரான மரமடைக்கு, அப்புறம் வல்லத்தராக்கோட்டை, இந்த 5 இடங்களை நம்ம தேர்ந்தெடுத்தோம்னா எந்த இடத்துலேருந்து எந்த ஊருக்கு போனாலும் 10 கிலோமீட்டர் தொலைவுக்குள்ளே போயிடலாம். இப்போ அந்தந்த பகுதி இளைஞர்கள் எளிதாக அங்கே போய் பயிற்சி பெற்றுட்டு அரசு வேலைகளுக்கு போகிற அளவுக்கான வேலைகளை உருவாக்குவேன். இது போன்ற பல திட்டங்களை வந்து மக்களுக்காகவே நின்று செயல்படுத்துறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோங்க. மகிழ்ச்சி, நன்றி. இப்போ நாம் தமிழர் கட்சி 2026 மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆட்சி அமைக்க போகிறதுங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்குது. நீங்கள் ஆட்சி அமைத்தால் மக்களுக்கும் ஏற்பட போகின்ற நன்மைகள் என்ன அப்படிங்கிறது சொல்லுவாங்க ஐயா. மற்ற கட்சிகள் மாதிரி இந்த மாதத்துக்கு 1000 தரோம், 2000 தரோம், 2500 தரோம், இதெல்லாம் வந்து நம்ம இலவசங்களை வாரி அள்ளி விட்டு போகிறதுக்கு நம்ம தயாராக இல்லை. ஏன்னா இலவசங்களை நம்ம கொடுக்கும்போது தமிழக அரசினுடைய கடன் சுமை அதிகமாகுது. 2021 திமுக ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடி இருந்த கடனை விட இரட்டிப்பு மடங்கை விட அதிகமாகிடுச்சு. இப்போ 10 லட்சம் கோடி கடன் வந்து தமிழக அரசுக்கு இருக்குது. இப்போ இதுக்கப்புறம் நீங்கள் இலவசம் அடிச்சிங்கன்னா 10 லட்சங்கிறது அடுத்த 5 ஆண்டுக்குள்ளே 20 லட்சம் 30 லட்சத்துக்கு தாண்டி போயிடும். அப்போ இலவசங்களை கொடுத்து மட்டுமே நம்ம வந்து நலத்திட்டங்களை உருவாக்க முடியாது. அண்ணன் சொல்கிற 3 திட்டங்கள், அதில் குறிப்பாக 2 திட்டங்கள் என்னன்னாக்க, அனைவருக்கும், அனைத்து குழந்தைகளுக்கும் தரமான சமமான உலகத்தரத்திலான கல்வி இலவசமாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் அனைவருக்குமே தரமான இலவசமான மருத்துவத்தை நம்ம இலவசமாக கொடுக்குறோன்னு சொல்கிறோம். இது ரெண்டையும் எப்படி செயல்படுத்த முடியும்? எல்லாரும் இப்போ தான் கொடுக்குறாங்க. இப்போ உள்ள திமுக ஆட்சி, இதுக்கு முன்னாடி தான் அதிமுக ஆட்சி இலவச கல்வி தான் கொடுக்குறாங்க, இலவச மருத்துவம் தான் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு நமக்கு உள்ள வேறுபாடு என்ன அப்படின்னா, இப்போதைக்கு உள்ள ஆட்சியாளர்கள், முதலமைச்சர் முதற்கொண்டு, இப்போ முதலமைச்சர் ஐயா கருணாநிதி உடல்நிலை சரியில்லை, அவர் போய் அப்போலோ மன்னிக்கணும் காவேரி மருத்துவமனையில் இப்போ வைத்தியம் பார்த்துட்டாரு. அம்மையார் ஜெயலலிதாவுக்கு உடல்நிலை சரியில்லை, அவங்க போயிட்டு அப்போலோ மருத்துவமனையில் வைத்தியம் பார்த்தாங்க. ஆனால் இந்த மாநிலத்தை
தலைமையாக கொண்டு செயல்படக்கூடிய முதல்வர்களே தனியார் மருத்துவமனைக்கு போனால் அங்கே எப்படி தரம் இருக்கும், அரசு மருத்துவமனையில் எப்படி தரம் இருக்கும்? அதனால் அண்ணன் சீமான் அவர்கள் வந்தாங்கன்னா முதல்ல அவர் அண்ணன் சொல்கிறது என்னன்னாக்க, ஒரு சட்டத்தை இயற்றுவேன், அந்த சட்டத்தின் மூலமாக அரசு துறையில் பணிபுரியக்கூடிய முதலமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், ஆசிரியர்கள், மருத்துவர்கள் எல்லாருமே அரசு துறையில் பணிபுரியல அனைவருமே தங்களுடைய குழந்தைகளை அரசு பள்ளியில் தான் சேர்க்கணும்னு நான் சட்டம் இயற்றுவேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அரசு பள்ளியில் தான் நீங்கள் படிக்கணும்னு நீங்கள் வேலை முடிவு பண்ணிட்டாக்க நீங்கள் அது ஆட்டோமேட்டிக்காகவே வந்து நீங்கள் அந்த தரம் உயர்ந்துடும். அதே மாதிரி தான் மருத்துவமனையிலையும் அரசு துறையில் பணிபுரியும் அனைவருமே அரசு மருத்துவமனையில் தான் நீங்கள் மருத்துவம் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது உறுதியாக தரம் உயர்த்தப்படும். நன்றிங்க. மகிழ்ச்சிங்க. தமிழர் கூட்டம் நேயர்களுக்கு வணக்கம். ஆலங்குடி சட்டமன்ற தொகுதிக்காரர்கள் ஐயா ராஜாராமன் அவர்களுடைய தெளிவான அந்த பரப்புரையை நீங்கள் பார்த்து நீங்கள் அனைவரும் வாக்களிக்க வேண்டியது விவசாய சின்னம் என்பதுதான் தமிழர் கூட்ட வலையொலி மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இப்போ 1967 இன்று வரை இந்த தமிழ்நாடு எப்படி இருக்கிறது என்பது தெரியும். ஆலங்குடி சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான ஐயா மெய்யநாதன் அவர்கள் சொன்ன வாக்குறுதி எதையுமே நிறைவேற்றவில்லை என்பது ஐயா பேட்டியிலிருந்து வெட்ட வெளிச்சமாகிறது. எனவே ஆலங்குடி தொகுதியுடைய வாக்காளர் பெருமக்கள் பெரும்பான்மையான வாக்குகளை நாம் தமிழர் கட்சியின் சின்னமான விவசாய சின்னத்தில் வாக்களித்து அந்த விவசாய பெருநிலத்தை ஒரு செழிப்பான நிலமாக மாற்றுவதற்கான நிலையை எடுப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க.